அன்பு சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக 2 விஷயத்துக்காக உங்கள்கிட்ட இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்திருக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழுகல் பேரூராட்சி உட்பட்ட ஒரு பாய்க்குளங்கிற சொல்லக்கூடிய இடத்துல ஒரு வயலுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் இறந்து கிடந்தாரு. அதாவது ஒரு 3-4 நாள் ஆயிருக்கு அவர் இறந்து கிடந்து. அவரோட அடையாளம் அவர் ஷர்ட்டி பேண்ட்டு லுங்கி எதுவும் இல்லை, ஒரு சட்டை தான் போட்டிருந்தாரு. ஒரு பச்சை நிறத்துல கட்டம் போட்ட சட்டை போட்டிருந்தாரு. அப்புறமா அவரோட நல்ல கருத்த தாடி, ஒரு கருப்பான உடம்பு, தலையில முன்பகுதியில முடி இல்லை, அந்த மாதிரி அடையாளம். கொஞ்சம் அழுகின நிலையில தான் இருந்தாரு. அவரை நாங்க நேற்றுக்கு நம்ம போலீஸ் அதிகாரி முன்னிலையில அவரை எடுத்து ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை அனுப்பி வச்சிருக்கிறோம். யாராவது நம்ம அக்கம் பக்கத்துல எங்கேயாவது இப்படி ஒரு நபர் மிஸ் ஆயிருந்தா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழுகல் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பாடி ஏற்றும்போது 200க்கும் மேற்பட்ட ஆட்கள் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அதாவது நிறைய இளைஞர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அதாவது எப்போ எதுக்கும் தயாராக இருக்கக்கூடிய ஆட்களாக நினைச்ச ஆளுங்க அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களாம் ஒரு சிலரை கூப்பிட்டேன், யாரோ ஒரு ஆள் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. யாருமே வரல. அதாவது நானும் என் நண்பரும் இன்னொரு 108 டிரைவர், அவர் நிறைய கொரோனா காலத்துல நிறைய ஹெல்ப் உதவிகள் பண்ணியிருக்கிறாரு. அவரும் சேர்ந்து தான் கமந்து கிடந்த பாடியை தண்ணிக்குள்ள எடுத்து பேக் பண்ணி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சோம். எனக்கு வருத்தமாக இருந்தது. ஏன்னா இத்தனை பேரை கூப்பிட்டு யாரும் வரல. நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாம இந்த மாதிரி உதவிகள் பண்ணணும். ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை வரக்கூடியது, யாருக்கு எப்போ வேணாலும் இது மாதிரி நடக்கலாம். அதனால உங்கள்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி முடிஞ்சவங்க ஒரு சிலர் உதவியை நம்ம பண்ணலைன்னா இப்போ யார் பண்ணுவான்? கண்டிப்பாக இந்த மாதிரி உதவிகளும் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே நண்பர்களே, அடுத்து இன்னொரு வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் நன்றிகள், வணக்கம். ஓகே, பை பை.